கடும் நஷ்டத்தில் செயல்படும் பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு சுமார் 14,000 கோடி ரூபாய் கடன் உள்ளது. பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு ஊதியம் வழங்க சுமார் 850 கோடி ரூபாய் தேவைப்படுவதாக அந்நிறுவனத்தின் பொது மேலாளர் தெரிவித்திருக்கிறார். ஒரு காலத்தில் மூலை முடுக்கு கிராமங்களிலும் மலை பிரதேசங்களிலும் சேவையை வழங்கி தனி ஒரு நெட்வொர்க்காக கோலோச்சிய பிஎஸ்என்எல் 2004, 2007 காலகட்டங்களில் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர்களாக இருந்த திமுகவின் ஆராசா, தயாநிதி மாறன் போன்றவர்கள் செய்த முறைகேடுகளால் கடும் வீழ்ச்சியை சந்தித்து ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க இயலாத நிலையை அடைந்தது. அரசுக்கு 440 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுத்தியதாக தயாநிதி மாறன், கலாநிதி மாறன் உள்ளிட்டோர் மீது சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அரசின் தொலைத்தொடர்புத்துறையையே வீழ்த்திய பெருமை திமுகவையே சாரும் என்றால் மிகையில்லை. 2007க்கு பிறகு ஒரு காலாண்டில் கூட பிஎஸ்என்எல் நிறுவனம் லாபத்தில் இயங்கவில்லை என்பது வேதனையான உண்மை. இந்நிலையில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான ஆட்சி அமைந்ததும் பல சீர்திருத்தங்களை செய்யத் தொடங்கினார். தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு போட்டியாக நெட்வொர்க் விரிவாக்கம் செய்யப்பட்டது. வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையை உயர்த்த எடுக்கப்பட்ட சிறப்பு நடவடிக்கையின் காரணமாக அதன் எண்ணிக்கை 8.4 கோடியிலிருந்து 9 கோடியாக அதிகரித்தது. புதிய இணையதள இணைப்புகள் மூலம் சுமார் 18% வருவாய் அதிகரிக்க செய்தது மற்றும் நிர்வாக செலவுகளை குறைத்தது போன்ற நிர்வாக சீர்திருத்தங்களை செய்ததன் விளைவாக பிஎஸ்என்எல் நிறுவனம் கடனிலிருந்து மீண்டு லாபத்தை அடையத் தொடங்கியுள்ளது. பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு பிஎஸ்என்எல் நிறுவனம் 2025ஆம் நிதியாண்டிற்கான 3ஆம் காலாண்டில் 262 கோடி ரூபாய் அளவுக்கு லாபம் ஈட்டி சாதனை படைத்துள்ளது. குஜராத் முதல்வராக திரு நரேந்திர மோடி அவர்கள் இருந்தபோதும் நட்டத்தில் இயங்கி வந்த பல பொதுத்துறை நிறுவனங்களை லாபத்தில் இயங்க வைத்திருந்த நிலையில் தற்போது பாரத பிரதமராக பொறுப்பேற்றது முதலே பிஎஸ்என்எல் போன்ற பல நிறுவனங்கள் எழுச்சி பெற தொடங்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.